ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். வேறுரைக்க கேட்டகுற மாறுதலையாட்டி பெருங்குடிவா கெடுத்துரைக்கும் குலதெய்வத்தை போற்றி பணிந்து துதித்து வேண்டி சிவகாசி வேதம் போதும் பாடசாலையில் யமன்பதி வாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டினிலே சாலையும் பதியிலிருந்து வந்து நமது பதியை பற்றியும் பதி கூடிய எண்ணத்தை பற்றியும் எண்ணை பற்றியும் எழுத்தை பற்றியும் ஒளி வடிவமாக இருந்தது வடிவடிவமாக இருந்த வேதமாகான் திருமேனியில் இருக்கின்ற வேதத்தில் இருக்கின்ற வாக்கியங்களையும் ஆதி மான்மியத்தையும் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் இருந்தும் எமப்படகடிப்பு கோடாயத்திலிருந்தும் எமப்படகடிப்பு திருமஞான குரலிலிருந்தும் என்னென்ன கூற போகின்றார்களோ என்கின்ற ஏக்கத்தோடும் ஆவலோடும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம். சொல்லறிய நாள் வேதமங்கமாறும் சொல்லறிய நாள் வேதம் அங்கம் ஆறும் சுருதி முடி பேசி வரும் வேதாந்தங்கள் வல்ல சித்தர்களும் பரவான்கள் எல்லாமும் வல்ல சித்தர்களும் பாரவான்கள் எல்லாம் உன் முன் வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்துக்கொள்ளும் நல்லதிரு யோகியர்கள் புகழும் தெய்வ நல்லதிரு யோகியர்கள் புகழும் தெய்வ நாயகமே சாலை மணி விளக்கே போற்றி அல்லலுறும் பிறவி பிணி மருந்தே போற்றி ஆண்டவா மெய்ப்பயனை அளந்த தேவே என்று நமது தெய்வங்களை சோதரித்து துதித்துக் கொண்டும் உலகத்திலே எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன, எத்தனையோ எண்ணங்கள் இருக்கின்றன, எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கின்றன, எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றன, எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ மனிதர்களுக்கு குணங்கள் மாறுபட்டும் இருக்கின்றன, வேறுபட்டும் இருக்கின்றன. உயரமாகவும் இருப்பார்கள், சிலர் குள்ளமாக இருப்பார்கள், கருத்திருப்பார்கள், சிறப்பாக இருப்பார்கள், யாரா இருந்தாலும் இருக்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் உருவாக்கியது எது என்றால் அந்த இறைவஸ்துவாகிய அந்த பரவஸ்துவாகிய அது எண்ணத்தில் எண்ணியது. உலகத்தை கொண்டு உருவாக்குவோம், பதுமைகளை உருவாக்கும். நம்மளாம் ஒரு பொம்மை, அந்த பதுமைகளை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்திலே ஓட விட்டிருக்கிறது, ஆட விட்டிருக்கிறது. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா அப்படிங்கிறாங்க. அவங்க ஆட்டு விற்கிறாங்க, நாம ஆடுறோம் பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டத்துல ஒழுங்கா ஆடினால், அவர்கள் சொற்படி ஆடினால், அவர்கள் நூலை கட்டி ஆட்டை கொண்டிருப்பார்கள். நூல் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், நூல் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம். கைனா என்னங்க? அல்லல் போம் அல்வினை போம் அன்ன வயிற்றில் பிறந்த தொல்லை போம்
போகா துயரம்போ நல்ல மாமருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதியை கைதொழுதக்கால். அப்போ நூல் வேத நூல் இருக்குது, அது ஒரு பக்கம் இருந்தது, நம்ம நினைவு ஒரு பக்கம் இருந்தா போச்சு, இரண்டு ஒன்னா இருந்தா ஆச்சு. அப்போ இதையெல்லாம் உருவாக்கிய அந்த எண்ணத்தின் அதிபதி, அந்த எழுத்தின் அதிபதி, என்னும் எழுத்தும் கண் என தகும் அப்படின்றாங்க. என்னும் எழுத்தும் கண் என தகும். யாது கலையாது அப்படின்றாங்க. இதுல முராதியா என்கின்ற ஞான இதுல என்ன சொல்றாங்க, யாது கலையாது. யாது என்பது என்ன என்றால் கண்கள். இப்ப முந்தினத்து பாவ விமோசன திருமணத்தை சொல்றோம். எங்கள் இரண்டு கண்களும் கலங்காமல் இருக்காங்களா, படிச்சுமா, படிச்சோம், ஓடினோம். அப்போ கண்ணு கலங்காமல் இருப்பது என்றால் எண்ணத்தின் அதிபதி, எழுத்தின் அதிபதியாக சிவன் வந்து காப்பாற்றுவார், தெய்வம் வந்து காப்பாற்றுவார்கள். அந்த கண்ணு கலங்குகிறது என்றால் தெய்வத்தின்படி நாம் நடக்கவில்லையோ அப்படின்ற நெகட்டிவ் பேச வேண்டாம். நடக்கணும், தெய்வ நாட்டுக்கு செல்லணும். என்னும் எழுத்தும் கண்ணென தகும், தகுந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண் தகாத நிலைக்கு நாம் செல்லக்கூடாது. கண்ணு கலங்கி போச்சுன்னா கருப்பும் வெள்ளையும் கலந்து போய்விட்டால் யமன் அடிக்கின்ற அடி. கண்ணே என் கண்மணியே கருணாகர கடலே, தௌஹி காப்பில மின்னி காட்டுறாங்க. கண்ணே என் கண்மணியேன்றாங்க. தெய்வத்தினுடைய கண்ணுடைய மணியானால் எங்கடா இருக்கு உயிர்னாக்கா முதல் சொல்றாங்க, அந்த முதன் முதலாய் உதித்த பொருள் எங்கே, உதித்த பொருள் எங்கே கொண்டு வராங்க. அப்போ அந்த கண் தகுந்த கண்ணாக இருக்க வேண்டும். அந்த கண்ணிற்கு அதிபதியாகிய மானாக்கண் அப்படின்னு மா நாக்கண், நாமெல்லாம் சிறுங்கண்கள், சிறுகள், பிள்ளைகள். மா ஆனாக்கன் யாருன்னா நம்ம எல்லாம் பெண்ணாக இருக்கின்ற நம்ம எல்லாம் ஆணாக ஆக்கக்கூடியது அந்த மா ஆனாக்கன். பாட்டன் கனியமணித்தான் அவர்களுடைய 4வது மா ஆனாக்கன் அவர்களே இருக்காங்களா. அவர்கள் அருளியது சங்கம். சங்கம் அண்ணா அவர்கள் ஆலயத்திலே எடுத்து சொன்னார்கள். நமது ஜீவிகால சபைக்கரசர் அவர்கள் நம் தெய்வத்தை பற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தால், பேசிக்கொண்டே இருந்தால் இந்த 365 நாளும் பத்தாது என்றாங்க. 365 நாளும் பத்தாது, வயதும் பத்தாது, வயதும் பத்தாது அப்படின்னாங்க. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷம், சுத்தமாகை அப்படின்னாங்க. காலம், வயது அப்படின்னாங்க. தெய்வத்தை நாம் வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது என்கின்ற இஷ்டப்படுகின்ற, அது இஷ்டப்பட்டு தருகின்ற, அதிர்ஷ்டத்தை தருகின்ற தெய்வமாவை நாம் வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். வயப்படுத்திக் கொண்டால் நாம் எல்லாம் வயதானவர்கள். வயதை கண்பார்க்கும் வயப்படுத்திக் கொண்டவர்கள் அப்படின்னு தெரிவித்துவிட்டு, சாலை தமிழ், மெய்வழி தமிழ், ஞான தமிழ், வேத தமிழ், அந்த அரசராகிய தெய்வம் அவர்கள் அருளிய அந்த தமிழை பற்றி பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ராஜகம்பீர பிரசங்கம். ராஜகம்பீரில் உள்ள மெய்வழி ஆசிரமத்தில் ஆண்டவர் அவர்கள் அருளி செய்தது. மனு பிறந்தது ஒரே ஒரு வேலைக்குத்தான். மனு பிறந்தது ஒரே ஒரு வேலைக்குத்தான். அந்த நித்திய உடலை, வாசனை உடலை பெறுவதற்கே இவன் பிறந்தான். இதற்காகவே இறைவன் இத்தனையும் இவனுக்கு படைத்து தந்தான். அந்த ஒரு வேலையோடு மற்ற சிறு வேலைகளும் செய்வதாலே தோஷமில்லை. அவனுடைய குறி, நீ அவஸ்தையில் போகாமல் கற்பகோடி காலம், இன்ஃபினிட்டி லைஃப் சொன்னார் இல்லையா, எல்லாண்டு எண்ணிலடன் காக்காலம் கொடுக்குறாங்கல்லவா. அப்போ கற்பகோடி காலம் வாழ்வதே, நீ எந்த வேலையும் செய்யலாம், எந்த பெருமையும் தேடலாம். ஆனால்
உன் சொந்த வேலையை நீ கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும். வந்த வேலையை விட்டு பந்த கால பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு பழமொழி இருக்குங்க, இருக்கா இல்லைங்க? வந்த வேலையை விட்டுட்டு பந்தகால், என்ன பந்தகால்? பந்தன்ல பந்தல் போடுதா? பந்தம், சொந்தம், பந்தம் இதெல்லாம் எடுத்து பாருங்க. கால் மீன் பாதம் மீன் நினைவு, நினைவுல இருந்து வச்சிருக்கோம். அண்ணா சொன்னாங்க பேரம் பேச்சு மேல உட்கார்ந்து அழுதுருக்கோம் சொன்னாருங்க. அப்போ பந்தம், வீட்டின் மேல் பந்தம், அம்மா அப்பா மேல் பந்தம், உற்றார் உறவின் மேல் பந்தம், மனைவிக்கு கணவன் மேல் பந்தம், கணவனுக்கு மனைவி மேல் பந்தம், கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோர்களுக்கு தன் குழந்தைகள் மேல் பந்தம், குழந்தைகளுக்கு தன் பெற்றோர்கள் மேல் பந்தம். இந்த பந்த பாசம், பாசம் அருமின், பாசம் அருமின்றாங்க. ஆனா தெய்வம் பண்றாங்க, இதெல்லாம் விட்டுட்டு தான் ஞானத்தை அடையணும். என் காலம் வரை எல்லாத்தையும் விட்டு விட வேண்டியதுதான், துறக்க வேண்டியதுதான். விட்டு விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டு நம்ம தெய்வமர்கள் பாட்டன் கனிமணிக்கிறான் அவர்களோடு 12 வருடம் மற்றும் ஒரு வருடம் இருந்தும் மீண்டும் ஒரு 12 காலம் தெய்வமகள் அவருடன் இருந்திருக்கின்றார்கள், வளம் வந்திருக்கின்றார்கள். அவருக்கு யார் வந்த காலம் வரை அது அப்படித்தான். ஆனால் இப்பொழுதோ திருமணம் செய்து கொள்ளுங்கள், குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், 40 நாள் தீர்த்தம் போட்டுக் கொள்ளுங்கள், நாமம் சுட்டிக் கொள்ளுங்கள். நாமம் தெய்வம் வைக்கிறாங்க, நான் வைக்கிறேன். தெய்வத்தினுடைய திருநாவு ஆதிய பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவரர் கரசேகாமையில் தொன்மரை புகழுந்தேவே அருணரை பாதம் நோவ அடிமைக்கா இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் நாதா போற்றி என்ற நமது பரமன் அவர்களுடைய திருநாவில் இருந்து பெயர் பெற்றவர்கள் எல்லாம் பெரும் பாக்கியவான் இருக்காங்களாங்க. மேவெளி கமலகாந்தி அனந்தர், கமலக்கண்ணன், மேவெளி கோபாலகிருஷ்ணன், மேவெளி துடிவாசர் அனந்தர், மேவி ராமகிருஷ்ணானந்தர், மேவி சேவியல் அனந்தர், மேவி சந்திரராஜன் அனந்தர் இருக்காங்களா? அனந்தானந்த நாமங்கள். ஒரு எம்எல்ஏ ஒரு கூட்டத்துல பார்த்துட்டு உங்க பேரை கூட்டாவே எல்லாரும் உங்களை விட்டு நோக்குறாங்க இல்லையா? அதுவே நமக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஆனா பரமனே பேர் கொடுத்து பேர் எடுத்து பேர் கொடுத்து அந்த பேர் போடாமலும் பேர் போகாமலும் காக்கின்ற அவர்களை நினைக்க சொல்லவே நமக்கு உடல் எல்லாம் புல்லரிக்க வேண்டும். அது உணர்ந்தால் புல்லரிக்கும். இந்த காதிலே வாங்கி இந்த காகிதத்திலே விட்டால் எதுவும் நடக்காது. அப்போ சொல்றாங்க, உன் சொந்த வேலை நீ கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும். மனிதனுக்கு அவசியமான வேலை இன்னது என்று தெரிந்து கொண்டோம் அல்லவா? இந்த ஒரு செயல் கெட்டியாக நாம் நினைவு காணால் போதும். தெய்வத்தை தான் நம்ம கடைபிடிக்கணும், தெய்வ சொன்னதை கடைபிடிக்கணும், மெய்வழியே தொடரணும். தெய்வத்தை தொடரணும், தெய்வத்தை நாம் தொடரணும். யமன் நம்மளை தொடக்கூடாது என்கின்ற வைராகியத்தோடு இருந்தா போதும். இந்த செயல் கெட்டியாக நம் நினைவு காணால் போதும், எல்லாம் படித்தது போல் ஆகும். நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தால் ஓதி இதை உணர்ந்தறியா உயிர்கோடிகள் ஊறுபட்டு அழக நிற காதலாலே ஜாதிமனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட ஜென்மசா பல்ய குலமாகவென்றே ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அறிந்து அறிந்த உயிர் உடலம் தேவராமை என்று நமக்கு அருளுகின்றார்கள். இந்த தமிழ் 1901 12 1976 முடிய பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு நம்மை எல்லாம் பேசி அளிக்கின்ற பெருமான் அவர்கள் கூவினார்கள். முச்சந்தியிலே கூவினார்கள். வைரவ கோயில் ஒன்று இருக்குங்க திருப்பத்தூர், அந்த முகப்பிலே கூவினார்கள். மகிழ மரத்தடியிலே மதுரையிலே கூவினார்கள். திருப்பத்தூரிலே கூவினார்கள். திருப்பாச்சேத்தியிலே கூவினார்கள். வேலூரிலே கூவினார்கள். சேலம் வாசல் மகாலிலே கூவினார்கள். கோயம்புத்தூரிலே கூவினார்கள். சிவகாசியிலும் கூவினார்கள். கூவினாங்களா இல்லைங்க? ஏன் கூவினாங்க? அவங்க யாரு? அது ஒரு தாய் குயில், அது ஒரு தாய் குயில். தெய்வமே 27% முடிந்து 28வது சனிபிடித்த கலியிலே நான் அவதாரம் எடுக்க போகின்றேன், நீங்கள் எல்லாம் வருகின்றனர். யார் யார் வருவது என்றால், தெய்வமே உங்களை வந்ததே பெரும்பாடு, அங்கே கடவுள் இல்லை, இல்லவே இல்லை.
என்கின்ற காலம், தர்மம் என்பது இல்லை அதர்மம் என்பதே காலம், நியாயம் என்பதே இல்லை அநியாயம் என்பதே காலம், கிரமம் என்பது இல்லாமல் அக்கிரமம் என்பதே காலம் இருக்கின்ற அந்த காலத்திலே நான் உங்களை எப்படி வந்து அடைவேன் அப்படி என்கின்ற எண்ணப்பாட்டிலே பின்னங்கால் பிடலிலே படுகின்ற அளவுக்கு ஓடினார்கள் பலர். தெய்வம் அழைக்கின்றார்கள், நீதி அழைக்கின்றது, பாதிமதி சூடி நின்ற அந்த பரம்பொருள் அழைக்கின்றது, சேரி சீர் அறிந்து அழைக்கிறது. நாங்க வர தெய்வமே என்று கையை தூக்குறாங்க அனந்தாதி தேவர்களும் மணந்தவர்களும். தெய்வம் உத்தரவு பண்றாங்க, வாக்கியத்துல கொடுக்குறாங்க, நீங்கெல்லாம் மெய்வழி வேண்டும், தெய்வீக வேண்டும், ஆன்மீகம் வேண்டும், ஆன்மீகத்தை அரசாள வேண்டும், தெய்வத்தினுடைய அசையா அழியா ஆட்சியாகிய அந்த அழியா உலகத்திலே நாம் நீடித்து இருக்க வேண்டும், தெய்வத்தின் கூடவே இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் நினைத்தா வந்தோம்னா நாம் நினைக்கல. அவருடைய தயவு தயை கருணைனால இங்க வந்து உட்காந்துருக்கோம். இங்க உட்கார்ந்த இதே கையோட நினைவோட தெய்வ நாட்டுக்கு அலங்கரித்துக்கு இறுதி வரை நிலை நிற்பவர்களே பாக்கியவான். சத்தியவேதத்துல அழுகின்றார், இறுதி வரை நிலை நிற்பவர்களே. நிலை என்பது உயிர், அது நிலை நிற்க வேண்டும். நிற்பதற்குத்தான் இவ்வளவு பாடு தெய்வத்திற்கு. மாதத்திற்கு 2 கோடி, 3 மாதத்திற்கு திருவிழா, வார வாரம் சபை, எல்லா ஊர்லயும் சபை. அதுக்கப்புறம் அது எந்த ஊர்ல இருந்தாலும் 10, 12, 12, 2, 2, 4, 4, 6, 7 மணி சங்கல்பம். ஒவ்வொரு சபையில் நான் எண்ணி காட்டுக் கொண்டிருப்பது சபையினுடைய நேரங்கள். 7 மணிக்கு சங்கல்பம், 12:45, 12:15 அளவுல வர நேரம். மாலை 5:30 மணிக்கு ஆளுமை உதயபூர்ண வேதாந்தம் ஓதிவிட்டு 6 மணிக்கு மாலை வணக்கம். இரவு 8:30 மணிக்கு சேதை ஊடகத்தை படித்துவிட்டு ஓதிவிட்டு 9 மணி வணக்கம். இதெல்லாம் எதற்கு என்றால், உனக்கு புரியுதோ உள்ள வாங்கி போட்டுக்க, உள்ள தெய்வத்துக்கு தெரியும். என்னதான் படிச்சுட்டு இருக்கான், என்னதான் நினைச்சுட்டு இருக்கான், தொடாதே. ஆர்டர் போறதுக்கு உண்டான ஆர்டருக்கு அதிபதி. அப்ப உத்தரவு பண்ணுகிறார்கள், இறுதியில் ஒரு நாள் வருமே, அன்று ஒரு கருக்கறிவால் கசப்பே செய்தது சூட்டோடு தொண்டையிலே வந்து நிற்குமே, கர் கர் என்று ஏறுமே, அப்போது என்ன செய்வாய்? அந்த எல்லையில் உனக்கு யார் துணை? இப்போது ஒரு தூசி தொண்டையில் பட்டால் என்ன கஷ்டப்படுகிறாய்? சளி வந்து தொட்டால் என்ன திக்கு முக்காடுகிறாய்? யோசனை பண்ணி பாருங்களேன். வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, ஒரு இது வந்துச்சு அப்படின்னு தேவ உத்தரவு பண்ணுவாங்க. ஒரு பேரி மாதிரி வந்துச்சுனாக்கா நல்ல ஒரு கடுமையான ஒரு ரசம் வெயில் அது உத்தரவு பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கு படிக்க சொல்ல, தெய்வமே அந்த காலனுடைய படிக்க சொல்ல கண்ணு கலங்குச்சு. அந்த தெய்வ ஆளுல கண்ணு கலங்கினா எம்பது கண்ணு கலங்காது. எல்லாரும் அழுதாங்க, உணர்ந்தவர்கள் எல்லாம் அழுதார்கள். புதுசா வரவங்க உணரணும், நான் உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல, உணர்வதற்குத்தான் இவ்வளவு சபை. முழு சூட்டோட வந்து ஏறுகின்ற அப்போது உன் எல்லா அவயவங்களும் பூட்டு போட்டு விடுமே, அது நேரம் உன் கை அசையாது, கை அசையாது, வாய் பேசாது, ஆனால் கண் பார்க்கும், காது கேட்கும். அப்போது என்ன செய்வாய்? என்ன கை சேதம்? கை நினைவு சேதம். ஆஹா, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வெந்ததை தின்போம், விதி வந்தால் மாறுவோம் என்கின்ற ஓடுகின்ற உலகத்தோட நாமும் ஓடிக்கொண்டு தெய்வத்தை விட்டுவிட்டோமே என்று அந்த நேரத்தை நாம் கஷ்டப்பட்டால் ஆகுமா? அதற்குத்தான் பயிற்சி, முயற்சி. ஒரு சின்ன ஒரு +2 ஒரு காலேஜ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு பயிற்சி முயற்சி எல்லாம் இருக்கு. அதுல வேலைக்கு போய் சேர்ந்தா 58 வயசு வரைக்கும் வேலை, அரசாங்கத்துல 60 வயசு வரைக்கும் வேலை, பிரைவேட்டா இருந்தா ஒரு 70 வயசு வரைக்கும் வேலை, சொந்த வியாபாரமா இருந்தால் ஒரு 80 வயசு 90 வயசு வரைக்கும் தான் வேலை. அதற்கு பிறகு கை அசையும், கை உதறது, கால் உதறது, நாவு தடுமாறுனா கடைக்கு தான் போகுமா, கம்பெனிக்கு தான் போக முடியுமா, வேலைக்கு தான் போக முடியுமா? அதனால சம்பாதிச்சு என்ன சம்பாதிச்சிருப்பான்? அந்த 58 வயசுல இருந்து அந்த வேலைக்கு போன வயசுல இருந்துன்னா ஒரு 5 கோடி 10 கோடி, அந்த 10 கோடியை விட்டுட்டு யமனை என்னை விட்டு நான் விட்டுருவானா? தெய்வமே 10 கோடியை கொடுத்து எனக்கு சொர்க்கத்தை ஒண்ணா கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டார்கள். அதற்கு என்னன்னாக்கா, கைலாயம் பூதற்கு பூசைக்கானால் காசு பணம் தேவையில்லை, செலவும் இல்லை. செலவில்லாத என்னங்க, நினைக்கிறதுக்கு ஏதாவது செலவு உண்டா? மேபி சார் தெய்வத்தை நினைக்கிறதுக்கு நீங்க வந்து 1000 ரூபாய் பீஸ் ரசீது போட்டு விடுறா கேட்கறாங்களா? யாராவது தெய்வம் கேட்டாங்களா? யோசனை பண்ணி பாருங்களேன். உலகம் முழுக்க கொரோனா பீரியட் 144
கோயிலுக்கு 144, சர்ச்சுக்கு 144, மசூதிக்கு 144, வட வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் 144. நினைக்கிறதுக்கு 144 உண்டோ? சிவகாசில இருந்து நினைக்கலாம், அமெரிக்கால இருந்து நினைக்கலாம், ஆசியால இருந்து நினைக்கலாம். நினைச்சாங்களா இல்லைங்களா? நினைச்சோம். உலகம் முழுக்க எல்லா கோயில்களுக்கும், எல்லா குளங்களுக்கும், எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் லீவ். நமது மெழுச்சாலையில் மட்டும் லைவா இருந்ததுங்க. ஒரு கோயில் கூட மிஸ் ஆகல. அவங்க வீட்டுல இருந்துட்டு வணக்கம் பண்ணிட்டு. என்ன கைசேதம், என்ன கதி! ஐயோ, இதற்காகவா இந்த உலகத்தில் இவ்வளவு சூதான யோசனையோடு பாடுபட்டது? எவ்வளவு சூதானமா இருப்பாங்க பாருங்க. ஒவ்வொன்றும் அரசியல் எடுத்தாலும் சரி, வியாபாரத்தில் எடுத்தாலும் சரி, எப்படிங்க சூதானமா இருக்கிறாங்க. எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஐயா வாங்க வாங்க, ஐயா அப்பா வாங்க வாங்க, அம்மா வாங்க வாங்க. ஒரு ஜவுளிகள்ல போனா ஐயா வாங்க, அம்மா வாங்க. வேலை செய்யறோம் முதலாளி அல்ல, வேலை செய்யற குமசாக்கு அவருக்கு சம்பளம் தொடர்பு உண்டோ? கேட்கிறார், அம்மா வாங்கக்கா, அக்கா வாங்க, என்ன வேணும்? தப்சு வந்துருக்குது, இது வந்துருக்கு, நகை. எவ்வளவு இந்த உலகத்திலேயே இதுக்கெல்லாம் எவ்வளவு சூதானமான யோசனையோடு பாடுபட்டது. இந்த கஷ்டம் பிறருக்கு தெரியுமா? கடைசியில கஷ்டப்பட போறோமே. நம்ம பட போறதில்ல, பட போறவங்களுக்கு நம்ம படாம இருக்குதான் இவ்வளவு பாடு. அந்த அவஸ்தையை தாங்கவாவது முடியுமா? ஊரலில் சிக்கியாச்சு. உலக்கை வரப்போகிறது. உலகுக்கு, நமக்கல்ல. உலக்கை வரப்போகிறது. என்ன செய்வாய்? மனுவாக பிறந்து எம் முன்னே வந்து எம் வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த அதோகரிக்கு போகலாமா? எமக்கு மட்டும் அது சகிக்காது. தெய்வத்துல பண்றாங்க, நாம நினைச்சு ஆத்திர பண்ணோம், அவங்க ஆத்திரப்படுறாங்க. எனக்கு சகிக்காதுப்பா. என் முன்ன வந்துட்டு என்கிட்ட சேர்ந்துட்டு ஒரு ஸ்கூல்ல சொல்றாங்க, பிளஸ் டூல என்னம்மா மார்க்? 600க்கு 600 தானே மார்க்கு. 500க்கு இவ்வளவு மார்க் எடுக்கணும். எடுக்கலனாக்கா அந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு இருக்காய் போச்சுன்னு நினைக்கிறாங்களே, அந்த ஸ்டூடெண்ட்ஸை திட்டுறாங்களே, ஆத்திரப்படுறாங்க. 250 வாங்கியிருப்பாரு 500க்கு. நல்ல பெரிய பள்ளிக்கூடம் தான் வச்சுங்களேன். அந்த பிரின்சிபாலோ எல்லாமே ஆத்திரப்படுறாங்க, சகிக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய ஸ்கூல்ல வந்து இவ்வளவு கம்மி மார்க் எடுத்துட்டியே, அசிங்க இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி மெய்கல்வி போல நான் சாரி என்ன செய்யறாங்க, என்னிடம் வந்துட்டு நீ அவங்கிட்ட போலாமா? போகக்கூடாது. போயிட்டேன்னு சொல்லல, போகக்கூடாதுன்றதுதான் அவ அலர்ட் கொடுக்குறாங்க. மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது, இத்தனை குண்டு இத்தனை அலர்ட் பண்ற மாதிரி நமக்கெல்லாம் தெய்வம் வந்து ரெட் அலர்ட் வரப்போகிறது, பிளாக் அலர்ட் வரப்போகுது. எமந்து நான் உங்களுக்கு கிரீன் அலர்ட் கொடுக்குறேன், ஒயிட் அலர்ட் கொடுக்குறேன், ஒயிட்ல தலப்பா, ரெட் அலர்ட் கொடுக்குறேன், செவல் தலப்பா கொடுத்து வச்சிருக்காங்க நமக்கு. ஆகவே அந்த எல்லையில் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவுகின்ற, நினைவு கொடுத்து உதவுகின்ற, நாம் நினைச்சாதானே. நீங்க ரமேஷ் அண்ணா சொல்லுங்க, சத்தியமூர்த்தி அண்ணா வருவார், நான் பாட்டு கம்மியா இருந்தா அவர் பாட்டு கம்மியா தான் இருப்பார். அது பாட்டு தெய்வமே, நான் தெய்வமே சொல்லுங்க, தெய்வம் நிற்பாங்க, ரெடியா நிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கை கொடுத்து உதவுகின்ற ஒரு மெய்மை நித்திய உருவை இப்போதே ஆராய்ந்து பார்த்து தேடிக் கொள்வீர்களாக என்று நமது தெய்வம் அவர்கள் அருள்கின்றார்கள். அந்த மெய்வழி தமிழ், அந்த சாலை தமிழ், அந்த வேத தமிழ், அந்த ஞான தமிழ் எமப்படர் அடிப்பொரு கோடாயுதக்கூர் வாக்கியம் எண் 45 ஒரு 12 பக்கத்திற்கு அழுகின்றார்கள். அதிலே ஒரு 2 பக்கத்தை வரைக்கும் இந்த நேரம் காலம் கருதி எடுத்துக்கொள்வோமாக. அந்த தமிழ் யமப்பட லட்சம் என்னும் இருப்பிடிப்பை எல்லாருக்கும் முதுகு பிடிச்சுக்கிச்சு, இடுப்பு பிடிச்சுக்கிச்சு, கை பிடிச்சுக்கிச்சு, கால் பிடிச்சுக்கிச்சுன்னா பிசியோதெரப்பி, அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, புத்தெரப்பி, என்ன சொல்றதுங்க, நீரில் போடுறாங்களே, அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர், தொடு சிகிச்சை, தொடாத சிகிச்சை, இதுக்கெல்லாம் போய் அந்த பிடிப்பெல்லாம் போய்க்கிறோமே, அதுக்கு பீஸ் கட்டுறோம். இதுக்கு பீஸே இல்லைங்க. யமன் என்னும் இருட்பிடிப்பு ஒருத்தருக்கு எல்லாருக்கும் வரப்போகுது. மனிதனாக பிறந்த ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், படித்தவர்களா இருந்தாலும், படிக்காதவர்களா இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும், எப்படிங்க எல்லாருக்கும் அந்த இருட்பிடிப்பு வரப்போது. அந்த இருட்பிடிப்பை, அந்த பெண்டை நீக்குகின்றவர்கள், பெண்டுலம் மாறி ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்மை சரி பண்ணக்கூடியவர்கள், பெண்டை நிமித்தக்கூடியவர்கள் நம் தெய்வம். யமபட லட்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திலிருந்தும் பிடுங்கி எரியவல்ல
எம்முடைய மெய்வழிச்சாலையின் ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திரவாளாக திகழ்வது இங்குதான். தமிழின் முழு பலமும் திரண்டெழுந்து வீறு கொண்டு விளங்குவது இங்குதான். இது மிகையல்ல, நாம் மிகையா சொல்லல. ஆனால் மிகையானவர்கள் அவர்கள், ஒப்புயர்வற்றவர்கள், ஈடு இணையற்றவர்கள் நமது தெய்வம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நான் பொய்யா சொல்ல போறேன், நான் பொய் சொல்லல, நிஜமா வந்துருமே சாவு. நீ பொய்யாவே செய்துங்கிறியப்ப சாவு அசலா வந்துருமே, யமா அசலா வந்துருவானே. இப்பவே என்ன கைப்பற்றிக்கொள், கைப்பற்றிக்கொள். உலகத்தை கைப்பற்றிக் கொள்கிறாய், வீட்டை கைப்பற்றிக் கொள்கிறாய், நாட்டை கைப்பற்றிக் கொள்கிறாய். என்னை கைப்பற்றிக்கொள், எமன் படி தடுத்து யுகங்கோடி கால இன்பினிட்டி லைஃப் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. தமிழின் பலத்தை உள்ளது உள்ளபடியே சொல்லுகிறோம். உள்ளதை உள்ளதை உள்ளத்தில் இருக்கின்றவங்க தெய்வம் தான். உள்ளபடியே சொல்கிறோம். இங்கெல்லாமல் வேற எந்தாவது தமிழ் யாருக்காவது ஏதாவது தந்திருக்கிறதா? இல்லை. இங்கே இது அரியவற்றுள் அரியதாகிய சாவா வரவாழ்வை எளியவர்க்கும் எளிதாக தருகிறது. எளியவர்க்கும் எளிதாக தருகிறது. எப்படி? தெய்வமே தேசம் சொன்னார். நிறைய படிச்சுட்டு வந்தாங்க, வலிமையா படிச்சுட்டு வந்தவங்களும் அந்த வலிமையா கொடுத்துச்சு. அந்த புஸ்தகம் எல்லாம் கொண்டு போறாங்க. தெய்வமே ஒரு பாட்டி போய் கேட்கறாங்க, தெய்வமே தெய்வமேன்றாங்க. திருமாலிக்கு தெய்வம் ஏந்திருக்கிறாங்க. தெய்வமே தெய்வமே என்னடி? அந்த புஸ்தகம் எல்லாம் கொண்டு போறாங்க. நட்சத்திரம் அவர் சொல்றாரு, தாத்தா என்ன சொல்றாங்க, நூல் சொல்லு நூல் சொல்லு அப்படிங்கிறாங்க. அது யதார்த்தமா பேசுறாங்க. சொல்லுடி, அந்த புஸ்தகம் எனக்கு படிக்க தெரியாது. எளிமையான பாட்டி சொல்றாங்க. காது கேட்குமா? கேட்கும். யாரையாவது படிக்க சொல்லி கேள். சபையில போனா படிக்க சொன்னா படிச்சாங்களா கேள். கண்ணு தெரியுமா? தெரியும். என்ன பார்த்து குர்த்தா முத்தி போயிட்டு அப்படின்ட்டாங்க. எளிமைக்கு எளிமையா. ஒருத்தர் வந்தாரு. அது மாதிரி அண்ணா சொல்லுவார், நம்ம கோபாலன் அண்ணா அவரு செக்ரட்டரி என்ன சொல்லுவார்கள், ஒரு பாட்டி வந்துச்சு, தெய்வமே தெய்வமே என்ன 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 வேகமா வருது, என்னவோ உபதேசம் சொல்லாது என்ன கூட கூடவா. தெய்வம் சிரிக்கிறாங்க. எளிமையா இருக்காங்க, எளிமையா இருக்கிறாங்க. வார்த்தையில் எளிமை, வாழ்க்கையில் எளிமை. அல்ல விவசாய குடும்பம் இருக்கவங்க தெரியும், கிராமத்துல இருக்கவங்க அந்த எளிமை தெரியும். டவுன்ல இருக்கவங்க படோடாபம் இருக்கும், பந்தா இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? நாம இருக்க மாட்டோம். அந்த ஜனங்கள் போயிட்டோம், நம்மளும் ஆயிடுவோம். என்ன செய்யறது, நெக்ஸ்ட் வந்து நம்ம. அப்போ தெய்வம் ஒருத்தர் பண்றாங்க, உபதேசமா தெரிஞ்சுக்கிடி. தெய்வம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு அண்ணா வராரு, தேவாதி தேவா திருவையாரா தீன் குல திலகநாயகா ஆதி அவர்களே, பிதா அவர்களே, கத்தர் அவர்களே, அல்லா குத்தலா எல்லாம் சொல்லிட்டு, என்னண்ட உபதேசத்திற்கு உத்தரவாக வேணும் தெரியுமே, அடுத்த சபையில பார்க்கலாம் போய் உட்கார்றாங்க. அவங்க திருவுளம் எப்படியோ அது நடக்கும். அப்போ அரிதாகிய சாவா வர வாழ்வை எளியவர்க்கும் எளிதாக தருகிறது. தனங்களுக்கெல்லாம் பெரிய தனமும். அண்ணா சொன்னார், கோடி ஒண்ணுக்கு பக்கத்துல சைபருக்கு பின்னால ஒண்ணு இருந்தா மதிப்பில்லை. நாமெல்லாம் ஒன்றாகிய தெய்வத்திடம் நாம் ஒன்ற வேண்டும். நாமெல்லாம் ஜீரோ. நம்மளெல்லாம் எவன்பதி எல்லையில ஈரோவாக்கணும்னா நாம் ஒண்ணுகிட்ட நம்ம ஒன்றணும். ஏகனிடம் அநேகனாக நாம் எல்லாம் ஒன்ற வேண்டும். பெரிய தனமும் ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றலும் மதிப்புக்கெல்லாம் பெருமதிப்பும் ஆகிய சாவாவரம் ஒருபாடும் இல்லாமல் வந்து வாய்க்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேண்டும்? யோசனை பண்ணி பாருங்களேன். சிவகாசியில பட்டாசு கம்பெனி வச்சுருக்கேன், பெயிண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். அப்ப என்ன செய்யணும்? திருவிழாக்கு வந்துட்டேன், கொடிக்கு வந்துட்டு அந்த வாக்கியத்திலையும் அந்த திருவிழா நேரத்திலையும் அந்த கொடி நேரத்திலையும் இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போற மாதிரி வந்துட்டு கையேந்திட்டு போனாவே கை மேல் பலன் தருகின்றார்கள், நினைவு மேல் பலன் தருகின்றார்கள். தெய்வம் இருக்கா இல்லைன்னா? இருக்கு, நிச்சயமா இருக்குன்றது எப்ப தெரியுன்றது அவங்களுக்கே தெரியும். அவங்கவுங்க ஒத்திருக்கின்ற உதவி தெரியும். வஞ்சகமற்ற யதார்த்த ஒன்றே ஒன்று ஒன்றிடம் இருக்க வேண்டும். யதார்த்தமான வஞ்சகமற்ற ஓட்டுதல் அந்த ஒன்றிடம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு வந்து வாய்க்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேண்டும்? மதிப்பும் எல்லா பலமும். யமனுக்குள் அடக்கம் தானே. உலகம் முழுக்க யமன் கையடக்கம். அந்த யமன் நம் தெய்வம் கை அடக்கம்.
நாம் தெய்வத்தையா கைப்பற்றிட்டோம் பாருங்களேன். உலகம் முழுக்க யமன் கைப்பற்றுகின்றான், அந்த யமனை தெய்வம் கைப்பற்றுகின்றார்கள். நாம் தெய்வத்தை கைப்பற்றுகின்றால் யமன் நம்மளை கைப்பற்ற மாட்டான். எப்படி பாருங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு அடக்கம் தானே அளவு கடந்த வல்லபங்களை எல்லாம் மிகவும் அநாயசமாக தூக்கி விழுகின்ற மகா கொடிய அமளி மிகுத்த வல்லபம் அல்லவா யமனுடைய வல்லபம். இருக்காங்களா பாப்பா ஒரு நிமிஷம். அப்போ இல்லை இல்லை அகிலத்தில்லாததே, இல்லை இல்லை அகிலத்தில்லாததே, வல்ல வல்லபமீறியதார்த்தமொன்றே, உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாததே, உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாததே, எல்லை மெய் வழி சாலை இசைவதே. தெய்வம் இசையவென்றால், தெய்வம் இசைய வேண்டும் என்றால் நாம் சொல்லியிருக்கோம், தெய்வம் அந்த தமிழுடைய நாவு அசைந்தது, ஆதிமை உதயபூர்ணம் வேதாந்தம் உருவாகியது. நமது தெய்வம் அவருடைய நாவு திருநாவு அசைந்தது, ஆதி மான்மியம் ஆண்டவர்கள் மான்மியம் உருவாகியது. நமது தெய்வம் அவருடைய திருநாவு அசைந்தது, யமப்பட அடிபடு கோடாயுத கூர் உருவாகியது. நமது தெய்வம் அவருடைய திருநாவு அசைந்தது, அந்த திருமணி ஒலித்தது, அந்த ஆலயமணி ஒலித்தது. யமப்பட அடிபடு திருமஞான குரல், சாலை வான்மதி குரல், திருவொளி வசனம் எல்லாம் உண்டாயிற்று. அந்த உண்டாயிற்று எல்லாம் நீங்க ₹1,00,000 கொடுத்து அமெரிக்கால இருக்கீங்க, மேவிலேயே தெரியவில்லை என்றாலும் ஒரு வேலை வேணும்னு கேட்டா என்ன கொடுப்பாங்க? முன்னோர்கள் இறைவனை அறிந்து அடைந்து சந்தோடும் புலங்காயிடம் அடைந்து எழுதிய நூலைத்தான் கொடுப்பாங்க. அது ₹1 இலவசமாவோ 1 கோடியோ. ஆனா அது ஏதாவது லாபம் உண்டோ? தெய்வம் கொடுத்துருப்படுவாங்க. அதெல்லாம் படிக்கிறதுல என்ன லாபம்? சேலம் சக்கர சித்தப்பா ஏற்றி நக்கப்பா என்றால் எண்ணிக்குமா? எப்படிங்க? இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அப்ளிகேஷன் கொடுத்தா வேலை ஆகும், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தா ஆகுமா? ஆகாது. இது நமக்கே தெரிந்தது தானே. அப்படி இருக்கும்போது இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே அப்படின்ற அருள் வாயே அந்த திருநாவு அசைந்தது. அதை அசைந்து நமக்கு கொடுத்தது நம்முடைய திருநாவு. நம்முடைய நாவெல்லாம் அசைந்ததா? வாய் அசைந்ததா? எதுக்கும் அசைது. நாத்தனார் இப்படி பண்ணாங்க, மாமியார் இப்படி பண்ணாங்க, மாமனார் இப்படி பண்ணாங்க, மாமனாருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் இருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் அசையுது. பிள்ளைகளுக்காக வேலைக்காக அசைகிறது, தொழிலுக்காக அசைகிறது, அவங்களுடைய வாழ்க்கைக்காக அசைகிறது. நம்முடைய ஜீவனுக்காக அசைவதற்கும் அதையும் செய்து கொள்ளும். அது கடமைன்றாங்க தெய்வம். பர்மிஷன் கிராண்ட், அதையும் வச்சுக்க. கூட என்னையும் அசைச்சிக்க. யமன் வந்து உன்னை அசைக்கும் போது உன்னை அசையா நிலையில் உருவாக்குபவன் நான் ஒருவரே என்றான் தெய்வம். யமனுடைய மூர்க்கமான பலத்தை முறியடித்து மக்களை தேவராக்கி சாவா வரம் தருவரே சாலை தமிழ், மெய்வெளி தமிழ், வேத தமிழ், ஞான தமிழ். யமனை ஒரு நாய்க்குட்டியாக்கி குச் குச் என்றால் ஓடி வருவதும், போப்போ என்றால் போவதுமாக ஆகிவிட்டது எமது சாலை தமிழ். நாமெல்லாம் கூட முடியுமா? தெய்வம் தான். அதுவும் அதுதான், இதுவும் அதுதான். ஆனா அவங்க சொல்லலாம், நாம சொல்லலாமோ? அந்த எண்ணுக்கு அதிபதி சொல்லலாம், அந்த எழுத்துக்கு அதிபதி சொல்லலாம். குச்சி குச்சி என்றது எழுத்து, குச்சி என்றது 1, குச்சி குச்சி என்றால் 2. எண்ணு 2 முறை கூப்பிட்டாங்களா? எண்ணுக்கு அதிபதி, எழுத்துக்கு அதிபதி. அவங்க சொல்லலாம். அவங்க போனா போவோம், வானா வருவான். நாமெல்லாம் முடியுமா? வேண்டணும். இந்த வேலைக்கு வெளியே ஒருவன் கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும், கவி சக்கரவர்த்தி சொல்றாங்க 1008 தமிழை போட்டு பட்டிமன்றம், படாத மன்றம், கெட்டி மன்றம், கெடாத மன்றம் போட்டு கூறு போட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அது என்னத்து காட்டுது? என்ன செய்யுது? கை தட்டுவாங்க, காலை தட்டுவாங்க, என்ன தெரியுது? தெரியலையே. அதுக்கே கொஞ்சம் அந்த தமிழ் கொஞ்சம் அப்படி அந்த அறிவினுடைய கோடான கோடியில கொஞ்சம் எடுத்து அப்படி அவங்ககிட்ட அறிவு இருக்கு. அந்த பட்டிமன்றம் நடத்துகின்றவரிடமும் அவர்கள் எடுத்து அந்த கொஞ்சோண்டு ஒரு துளி, கோடி துளியில் ஒரு கோடி துளி எடுத்து கொடுக்க சொல்லவே இந்த மக்களுக்கெல்லாம் இவ்வளவு புலங்காகிதம் இருக்கிறது என்றால், அந்த சாலை தமிழை எழுந்து வந்து நமக்கு எவ்வளவு ஒளிநாடாவில் இருக்கின்றது. வாக்கியங்கள் எழுத்தெல்லாம் கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நமக்கெல்லாம் எவ்வளவு புலங்காகிதம் அடைகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் அது நிச்சயமாக கிடைக்கும். கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் புவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் தமிழ் அவனுக்கு தன் காலை காட்டுகிறது அல்லது முதுகை காட்டுகிறது, அவ்வளவுதான். ஆனால் இந்த எல்லையில் தான், எம்மிடத்தில் தான் அது தன் முழு அழகை எல்லாம் காட்டி முடிவிலா முத்தி நடனம் செய்கிறது. என்ன செய்யறாங்க?
முத்தி யாருக்கு முத்தி? நமக்கு முத்தி செய்வதற்கு நடனம் செய்கிறோம். என்ன நடனம்? தேவத்திற்கு நம்ம நடனம் அடிச்சா கேக்குதா? மாமரையாதி புராதன மாதில்லாத நிறைய மனுமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ இதனாகும் இயல்பெடு தொதுவாம் அப்படி என்று கூறிக்கொண்டு அந்த தமிழ் கண்காணா வாழ வைத்துள்ளது எம் சாலை தமிழ். எல்லா வேதமா மலைகளின் வட்டை பூட்டையும் எட்டி தீர்க்க வல்ல திருவுகோள் எம் சாலை தமிழ் ஒன்றேதான். இது காலகால நெடுங்காலம் எல்லாம் எவ்வி எட்டி பாய்ந்து ஏற வல்லவது எமது சாலை தமிழ். சிவன் ராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, 8ஆம் நாள் ராஞான சாணம், லைலத்துல் கதிர்ரா முதலான எல்லா கலை இரவுகளையும் ஒரே இரவாக்கி தர வல்லது எம் சாலை தமிழ். ஒருவனுக்கு சென்ற வயதையெல்லாம் மீட்டு தந்து சிரஞ்சீவி ஆக்க வல்லது நம் சாலை தமிழ். இதை பார்க்கிலும் பெரிய காரணமும் அதிசயமும் மனுவின் உயிர்க்கு வேண்டியது வேறே எங்கே உள்ளது? இதை தேடி வராமல் பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து கொண்டு பல நாளும் அலைகிறார்களே, எங்கே என்ன அதிசயம் கண்டார்கள்? ஆனால் அதிசயத்தை கண்டவர்கள் நாம். அடக்கத்திலே 10 எண்ணிக்கை 10 அடையாளம் கண்டவர்கள் நாம். ஆதிபிதாவை கண்டவர்கள் நாம். ஆதிபிதா அவருடைய வேதங்களை கண்டவர்கள் நாம். அதே எண்ணத்தில் இருந்து அதே நினைவில் இருந்து அந்த ஒளி வடிவாக இருந்ததை வடிவடிவாக எழுத்து வடிவமாக ஆக்கிய நமது தெய்வம் அவருடைய எண்ணத்திலே நாம் ஊன்றி அவருடைய கைலாயம் என்ன பெற்ற, வைகுண்டம் என்ன பெற்ற, பரமண்டலம் என்ன பெற்ற, மெகராஜ் என்ன பெற்ற அந்த திருநாட்டிற்கு அலங்கரிப்பதற்கு எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் தெய்வமே என்று கேட்டுக்கொண்டு அவருடைய தயவோடு நாம் அதே நண்பர் இருப்போமாக கூறி எழுதிய தெய்வ புகழை மீண்டும் மீண்டும் தொடரும். சாலை தமிழ் தொடரும். நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜாதோரி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலையின் பொறுப்பாளர்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய நமது தெய்வங்களுக்கும் என்னுடைய கோடான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம்.